இவ்வளோ நாள் ஆன்லைன்லேயே ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம அலெக்சாருக்கு வந்து ஃபண்டிங் கிடச்சி அதை வந்து இன்ஸ்டியூட்டாக மாற்றலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா அவனும் ஒரு இன்ஸ்டியூட்டை சேர்ந்த பையன். அவனை பார்த்தவொடனே ஒரு பதறி போய் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. அப்போ அந்த பையனோட கிளாஸ்மேட்டு பக்கத்துலேயே வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த பையன் இன்ஸ்டியூட்ல சேர்க்கும் போதே அவங்க அப்பா ஐஐடியில் தான் நீ பிளேஸ் ஆகணும், வேற எதுக்குமே நீ போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவன் அனுப்பி விட்டு இருந்திருப்பாரு. கிளாஸ்ல வந்து ஒரு சம்ம வந்து இவன் சால்வ் பண்ணும்போது சார் வந்து இவனுக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறாரு. ரெகுலராக இவன் சால்வ் பண்ணிட்டே இருக்கான். அந்த சாக்லேட் திருப்பி திருப்பி கிடச்சிட்டே இருக்கும்போது நைட்டு பகல் பார்க்காம தூக்கம் கூட இல்லாமல் அந்த பையன் படிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் படிக்கட்டில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது தூக்கத்திலே அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அவனுக்கு காலில் அடிபட்டது. ஒரு முக்கியமான எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்கும். அந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் A3ல இருக்கவன் A1க்கு போக முடியும். அப்படி A1ல போனால் மட்டும்தான் இவன் ஐஐடியில் பாஸ் ஆக முடியும்னு சொல்லி அந்த இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு அடிப்பட்டதுனால அந்த எக்ஸாம் எழுத முடியாமல் போயிருக்கும். A3ல இருந்த இவனும் A1க்கு போக முடியாமல் இருக்கும். அந்த சார் கிட்ட போய் கேட்குறான், நான் எவ்வளோ நல்லா படிக்கிற பையன் தானே, என்னை தயவு செய்து மாற்றுங்கன்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ தான் இந்த ஆக்சிடென்ட் ஆன பையனோட ஃப்ரெண்டு இன்னொரு விஷயத்தை அலெக்ஸ் கிட்ட சொல்கிறான். என்னன்னா வந்து கட் ஆஃப் மார்க் ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு 120க்கு மேலே வேணும். இவன் 95 தான் எடுத்திருந்தான். அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணா, டிசபிள்டு ஆளுங்களுக்குலாம் வந்து 50 மார்க் இருந்தால் போதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் வேணே தான் லாய் முன்னாடி போய் நின்று ஆக்சிடென்ட் ஆனான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே இவருக்கு தூக்கி வாரி போடுது. கரெக்டாக டாக்டரும் சொல்கிறாங்க அந்த பையனுக்கு கால் அடிபட்டுச்சு, அதை நாங்கள் ஆம்பிடேட் பண்ணி எடுத்தாகணும்னு சொல்லி இவனும் கண் கலங்கி போயிடுறாரு. அலெக்ஸ் அவங்க டீமில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம இன்ஸ்டியூட்லாம் வைக்க வேணாம், யூடியூப்லேயே வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம், நம்ம பசங்களுக்கு ஃபேக்கான ப்ராமிஸை கொடுத்து அவங்கள இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ண வேணாம், இந்த பையன் பாருங்கள் காலே போச்சு, வாழ்க்கை அவனுக்கு நினச்சி பயமே கிடையாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அலெக்ஸாரை பார்க்கவோ ஆன்லைனில் இவளால் பலனடைஞ்ச பல ஏழை பசங்க இவ்வளோ பார்க்கறதுக்காக கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தவொடனே இவர் கண்கலங்கி போயிடுறாரு. அப்புறம் கூட்டத்துக்கு முன்னாடி இவர் பேசுகிறாரு, நாங்கள் யாருமே வந்து உங்களுக்கு சத்தியம் கொடுக்க மாட்டோம், ஐஐடி மட்டும்தான் வாழ்க்கைன்னு கிடையாது, எவ்வளவோ எக்ஸாம்ஸ் இருக்குது, எவ்வளோ படிப்பு இருக்குது, முதல்ல ஒரு டிகிரியை வாங்குங்க, அந்த டிகிரி இருந்தாலே உங்களுக்கு ஒரு நேர்மை கிடைக்கும், ஒரு ஒழுக்கம் கிடைக்கும், அதுக்கப்புறம் எதுனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இன்ஸ்டியூட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடாரு. இது ஒரு உண்மை கதை.